Hi guys, this is AG. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா Filmora9 வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஒரு ஆடியோ ஃபைல் யூஸ் பண்ணி நாம் எப்படி எடிட்டிங் ஒர்க்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களோட Filmora9 வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இமேஜ் ஃபைல் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் ஃபைலுக்கு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஆட் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் மியூசிக் ஃபைல் அஸ் வெல் அஸ் உங்களோட இமேஜ் ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். சரியா? ஸோ இம்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எந்த லொக்கேஷனில் நீங்கள் உங்கள் ஃபைல்ஸை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் நேவிகேட் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய இமேஜ் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஆடியோ ஃபைல் இப்போ நான் இம்போர்ட் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மியூசிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ஆடியோ நிறைய டிஃபால்ட்டாகவே ஃபில்மோராவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அந்த ஆடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதை தவிர்த்து உங்களோட இன்ட்ரெஸ்டான மியூசிக் இல்லைன்னா உங்களோட விருப்பப்பட்ட மியூசிக்ஸ் ஆட் பண்ணணும்னா மை மியூசிக் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இம்போர்ட்டில் போய் இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸுங்கிறத கொடுத்து உங்களோட விருப்பப்பட்ட ஆடியோ ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பேர்ட்ஸ் இன் ஃப்ளைட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆடியோ ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதே ஆடியோ ஃபைலை. அதுக்கு பதிலாக இப்போதைக்கு புதுசாக ஒன்று கூட நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண இந்த ஆடியோ ஃபைல் லைசன்ஸ் ஃப்ரீ, யூடியூப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லைசன்ஸ் ஃப்ரீ ஆடியோ ஃபைல். சரியா? ஸோ அதனால் இந்த ஃபைலை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எந்த லைசன்ஸ் பிரச்சனையும் வராது. ஓகே, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போதைக்கு நாம் என்ன பண்ணிக்கலாம், முதல்ல அந்த ஆடியோ ஃபைலை டைம் லைனில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணுறதுக்கு ஆடியோ ஃபைலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே டைம் லைனில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நான் ஆடியோ ஃபைலை ட்ராக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்னோட இமேஜ் ஃபைலை நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இமேஜ் ஃபைலை ட்ராக் பண்ணி டைம் லைனில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இமேஜ் ஃபைலும் வச்சுட்டேன் ப்ளஸ் ஆடியோ ஃபைலும் நான் வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ ஆடியோ ஃபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. சரியா? முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆடியோ ஃபைலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. சரியா? ஸோ இவ்வளோ இடத்துலையும் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் கொஞ்சம் பிளாங்காக இருக்குது. சரியா? ரைட்? ஸோ இதை நாம் எப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மெத்தட் ட்ரிம்மிங். சரியா? ட்ரிம்மிங் அப்படிங்கிற மெத்தட் பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வச்சு கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த கர்சரை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுறதே தான் மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் இடத்துக்கு மேலே, அதாவது எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கட் பண்ணணும் அந்த இடத்துல வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் ஸ்டார்ட் டு ப்ளே ஹெட் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ அந்த ட்ரிம் ஸ்டார்ட் டு ப்ளே ஹெட்டுங்கிறது நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவ்வளோ இடங்களும் டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் கொடுக்குறேன், நீங்கள் டிஃப்ரென்ஸை பாருங்கள். கிளிக் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவ்வளோ இடங்களும் கட் ஆகிடுச்சு. சரிங்களா? அதாவது அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வச்சு நான் கிளிக் பண்ணணும் அந்த இடத்துக்கு முன்னாடி உள்ள அவ்வளோவும் கட் ஆகிடுச்சு. ஓகே, திரும்ப ஒரு தடவை கூட காமிக்கிறேன். ஓகே, ஸோ டைம் லைனில் இங்கே வச்சுக்கோங்க, அதை கிளிக் பண்ணுங்கள், ட்ரிம் ஸ்டார்ட் டு ப்ளே கட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்த நீங்கள் ட்ரிப்பிள் டெலீட் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆடியோ ஃபைல் ஸ்டார்டிங்கில் போய் ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் வரணும்னா எவ்வளோ செகண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ இல்லைன்னா இந்த இமேஜ் ப்ளே ஆகணுன்றத முடிவு பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 15 செகண்ட்ஸுக்கு நான் வைக்கிறேன். சரியா? ஸோ ஒரு 15 செகண்ட்ஸ் பக்கத்தில் நான் இந்த பர்டிகுலர் இமேஜ் ஃபைல் எனக்கு தெரியணும், இல்லைன்னா இந்த பர்டிகுலர் வீடியோ ரன் ஆகணும் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். சரியா? வச்சுட்டேன். இப்போ 15 செகண்ட் இந்த பர்டிகுலர்
ஃபைல் வந்து ஓடும். ஸோ நீங்கள் இங்கே வந்து டைம் லைனில் பார்த்துக்கலாம். சரியா? ரைட். ப்ளஸ் இவ்வளோ இடத்துக்கு தான் எனக்கு வந்து ஆடியோ ஃபைலும் தேவை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், திரும்பவும் ஆடியோ ஃபைலை கிளிக் பண்ணி மார்க்கர் போட்டுக்கோங்க. மார்க்கர் போட்டுக்கிட்டு டைம் லைன் அதில் வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி ட்ரிம் எண்ட் டு பிளே ஹெட். ஓகே, ஸோ ட்ரிம் எண்ட் டு பிளே ஹெட் கொடுக்கும்போது என்னாகும், எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ அதுக்கு பின்னாடி, அதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலுமே வந்து எல்லா ஸ்பேஸஸ், அதாவது எல்லா ஃபைல்ஸ் இல்லைன்னா அந்த ஆடியோஸ் வந்து கட் ஆகிடும். இப்போ கொடுக்குறேன் பாருங்கள், பார்த்தீங்களா போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ நீங்கள் கடைசியாக பார்க்கும்போது இந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல முடியுது, ஆனால் மியூசிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. சரியா? ஸோ மியூசிக் இமேஜும் ஒரே இடத்துல முடியணும்னா என்ன பண்ணுங்கள், உங்களோட கர்சராக அந்த ஆடியோ ஃபைல் மேலே வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி விட்டால் போதும், கரெக்டாக இமேஜும் அந்த ஆடியோ ஃபைலும் கரெக்டாக வந்து அலைன் ஆகிடும். சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து மொதல் மெத்தட் ட்ரிம்மிங். ஓகே, ஸோ ட்ரிம்மிங் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நாம் செகண்ட் மெத்தட் பார்த்துக்கலாம். செகண்ட் மெத்தட் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அந்த மெத்தடோட பேர் வந்து ஸ்ப்ளிட். சரிங்களா? ஸ்ப்ளிட். ஓகே, ஸோ இப்போ திரும்ப அதே ஆடியோ ஃபைல் நான் வச்சுட்டேன். ஸோ ஸ்ப்ளிட்டுக்கு அதே தான், நீங்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல உங்களோட டைம் லைன் வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுங்க. ஸ்ப்ளிட்டுன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபைல் வந்து ரெண்டாக கட் ஆகும். ஓகே, 2 பீஸாக வந்து கட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ட்ரிம்மில் பண்ணாத மாதிரி ஃபுல்லாகவே வந்து டிஸப்பியர் ஆகாது, பட் 2 பீஸாக வந்து கட் ஆகிடும். ஓகே, ப்ளஸ் எந்த பீசஸ் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த பீஸ் மேலே உங்களோட கர்சர் அதாவது செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரிப்பிள் டெலீட் கொடுத்துருங்க, கட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் எண்ட் ஆஃப் த இமேஜ் வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்லார்ஜ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணதில் இமேஜுக்கு முன்னாடியே ஆடியோ வந்து முடியுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆடியோவை வந்து ட்ராக் பண்ணி இந்த இமேஜோட முடியக்கூடிய இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஓகே, ஸோ ட்ரிம்மிங் பார்த்துட்டோம், ஸ்ப்ளிட்டிங் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த ஆடியோவோட ப்ராப்பர்ட்டிஸ். ஆடியோவில் நம்ம என்னென்ன வேறு விஷயங்கள், மற்ற விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஆடியோ ஃபைல் கீழே டைம் லைனில் இருக்கக்கூடிய ஆடியோ ஃபைலை வந்து கிளிக் பண்ணி அதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணும்போது ஷோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தெரியும். ஓகே, ஸோ அந்த ஷோ ப்ராப்பர்ட்டிஸுங்கிற ஆப்ஷனில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுக்கிறேன், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுது. ஓகே, ஸோ இதுதான் ஆடியோவோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதில் என்ன இருக்குன்னா முதல்ல இருக்கக்கூடிய இவ்வளோ போர்ஷன்ஸ். ஓகே, ஸோ முதல்ல இருக்கக்கூடிய இவ்வளோ போர்ஷன்ஸ் என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். சரியா? ஸோ வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபேட் இன், ஃபேட் அவுட். ஸோ ஃபேட் இன்ங்கிறது வந்து ஒரு மியூசிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மைல்டாக தான் ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ மெதுவாக தான் ஆரம்பிச்சு தான் ஹை பிச்சுக்கு வந்து போயிடும், இல்லைன்னா ஹை சவுண்டுக்கு வந்து போயிடும். ஓகே, ஸோ இப்போ நாம் இங்கே வச்சுருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மியூசிக் இப்போ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது நீங்கள் டிஃப்ரென்ஸை வந்து பாருங்கள், ஹை பிச்சிங்காக தான் வந்து போகுது. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் பெருசாக தான் வருது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஸ்லோவாக ஆரம்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேட் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபேட் இன்ங்கிற ஆப்ஷன் எவ்வளவு செகண்ட்ஸ் தாண்டி, அதாவது ஸ்லோவாக வந்து எவ்வளோ செகண்ட்ஸுக்கு மேலே அது வந்து ஃபுல் ஸ்பீடு எடுக்கணும், இல்லைனா ஒரிஜினல் சவுண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறது தான் இந்த ஃபேட். சரியா? ஸோ 2 விதமாக பண்ணலாம். ஒன்று இங்கே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சப்போஸ் அப்படி இல்லைன்னா இது ஒரு மார்க்கர் இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம முதல்ல ஏற்கனவே போட்ட மார்க்கரை எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மார்க்கர் மேலே. ஸோ மார்க்கர் இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். மார்க்கர் டெலிட் ஆன் மார்க்கர்ஸ் கொடுங்க. இப்போ ஒரு ஆடியோ ஃபைல் மேலே உங்களுக்கு ஒரு ஒயிட் கலரில் மார்க்கர் மாதிரி பட்ட இது இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இழுத்து விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபேட் இன் ஆகிடும். சரியா? ஸோ ஃபேட் இன் ஆனது வேறு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் எண்ட் ஆஃப் த மியூசிக்கில் வந்து ஃபேட் அவுட் ஆகணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து விட்டுருங்க. சரியா? ஸோ ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்துக்கிட்டு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள், மெதுவாக ஸ்டார்ட் ஆகும். சரியா? மற்ற ஆப்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஃபேட் இன், ஃபேட் அவுட் பண்ணிட்டோம். பிச்சுங்கிறது என்னென்னா இந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய சவுண்டை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வேறு விதத்தில் நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறதுக்காக
பார்த்தா இந்த பிச்சுங்கிற ஆப்ஷன். ஓகே, ஸோ பிச்சுங்கிறத நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பிச்சுங்கிறத கம்மி பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிச்சுங்கிறத ஒன்று ஜாஸ்தி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து முதல் ஆடியோவுக்கும் ரெண்டாவது ஆடியோவுக்குமான டிஃப்ரென்ஸ் நீங்கள் எனக்கு கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் ஆடியோ எப்படி இருந்திருக்கும், செகண்ட் ஆடியோ வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகே ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவலைசர்ங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த பர்டிகுலர் மியூசிக்கோட என்ன சொல்கிறது என்விரான்மெண்ட்டே நம்ம வந்து மாற்றுறது மாதிரி. ஓகே, ஸோ ஒரு டைப்பாக இருக்கும், அதை வந்து இன்னொரு டைப்பில் மாற்றுறதுக்காக உள்ள ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து கிளாசிக் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ திரும்ப அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து கேட்டுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே வந்து டீநாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா நம்ம டியூட்டோரியல்ஸ் ஏதாவது நம்ம பண்ணும்போது நாம் வந்து பேசியிருப்போம். ஓகே, ஸோ நம்ம வாய்ஸ் நம்ம ஓவர் கொடுத்துட்டு கண்டிப்பாக அந்த வாய்ஸ் ஓவரில் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீக், மிட், ஸ்ட்ராங் அப்படி 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த டைப் ஆஃப் நாய்ஸ் ரிமூவல் வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ கடைசியாக இருக்கக்கூடியது என்னென்னா வால்யூம். ஸோ இப்போ வால்யூம் நம்ம பார்க்கலாம். ஸோ வால்யூம்ங்கிற வந்து யூஸ்வலாக ஈக்குவலைசர் 0 தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வால்யூம் வந்து ஹைவாக பண்ணணுன்னா நீங்கள் 6 decibel வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வால்யூம் வந்து கம்மி பண்ணாலும் நீங்கள் வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இந்த பர்டிகுலர் அந்த பட்டனை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் மூவ்மெண்ட் அப் அண்ட் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ எதர் நீங்கள் இங்கே மேலே வச்சு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த ஆடியோ ஃபைல் மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எதர் அது உங்களோட சாய்ஸ். ஸோ இது வந்து ஆடியோவோட வால்யூத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் ஆடியோவோட வால்யூத்தை டிக்ரீஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம ஆடியோ பற்றின விஷயங்கள். ஓகே, ஸோ 2 விதமான எடிட்டிங் பார்த்தா, ஒன்று வந்து ட்ரிம்மிங் அண்ட் இன்னொன்று வந்து ஸ்ப்ளிட்டிங். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸில் எந்த மாதிரி எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அஸ் யூஷுவல் சொல்கிறதே தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் புதுசாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சிடும். நன்றி.